குருவே சரணம். அனைத்து நண்பர்களுக்கும் அடியனின் வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பங்குனி மாதம். பங்குனி மாதத்தின் சிறப்புகள்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பங்குனி மாதம்னா பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆண்டு, சரிங்களா, தமிழ் ஆண்டோட கடைசி ஒரு மாதம்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு புது வருட பிறப்புக்காக நம்ம காத்துட்ருக்கோம்னு சொல்லலாம். இந்த வருட முடிவில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம 12 ராசிகளுக்கும் இந்த ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய பேர் திருமணத்திற்காகலாம் காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறகும்னு சொல்லியிருப்பாங்க. அதில் தையில் வழி பிறந்து நிறைய பேர் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் இந்த காலகட்டத்தில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் பல தெய்வங்களுக்கு திருமண காலம் நடந்திருக்கு, சரிங்களா. நிறைய திருமணங்கள், இப்போ சிவன் பார்வதியும் இருக்கட்டும், அப்புறம் முருகர் தெய்வானை இருக்கட்டும். ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த திருமணங்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இதில் பங்குனி உத்திரம் என்ற சிறப்பான ஒரு விஷயமும் இருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1 இந்த பங்குனி உத்திரம் வருது. அந்த பௌர்ணமியின் சிறப்புகள் எல்லா மாதத்துலையும் அந்த பௌர்ணமி வரும்போது ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. இந்த உத்திர நட்சத்திரம் அந்த பௌர்ணமி திதியில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா நம்ம வள்ளி தெய்வானை, ஸோ தெய்வானை 2 ஒய்ஃப் இருப்பாங்க முருகருக்கு. அதில் தெய்வானையை கரம் பிடித்த தினம் முருகர் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர தினத்தில் தான். அப்போது இந்த ஐயப்பன், சரிங்களா, ஐயப்பன் பார்த்தீங்கன்னா அவரும் அவதரித்தது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான். ஸோ இன்றைக்கு சிறப்பான விஷயங்கள் எல்லாமே இந்த பங்குனி மாதத்தில் இருக்கிறனால அனைவரும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எது செய்யக்கூடாது, 12 ராசிகளுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பொருந்தும் அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்ப்போம். மீனராசி அன்பர்களுக்கு பங்குனி மாதத்தின் வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எத்தகைய சிறப்பானதாக இருக்க போகுதுன்னு பார்ப்போம். இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ரொம்ப நாளாகவே வீடு வண்டி வாகனம் அப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே காத்துட்ருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு கதவை திறக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் தேடிட்டு இருந்த ஒரு வீடு, ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு வண்டி வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த பங்குனி மாதத்தில் இருக்குது. நீங்கள் ஒரு நகை கூட ஏதோ ஒரு டிசைனாக நீங்கள் வாங்கலான்னு ஐடியா பண்ணியிருப்பீங்க. அந்த நகை அதே மாதிரி டிசைனில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அதை வாங்குவதற்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்லை படிப்புக்காக நீங்கள் ஏதாவது இயங்கிட்டு இருக்கீங்க, எனக்கு நான் ஒரு இந்த படிப்பு தான் படிக்கணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான இப்போ பொது தேர்வில் எழுத போகிறீங்க, சரிங்களா, மாணவர்கள்லாம். இந்த பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பிய பாடத்திட்டத்தை எடுப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். விரும்பிய பாடத்தை படிப்பதற்கான வெற்றி வாகை சூடுவதற்கு இந்த வாட்டி எழுத போகிற அந்த போர்டு எக்ஸாம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். வருமானம் பார்த்திங்கன்னா மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு டபுள் ஜாக்பாட்னே சொல்லலாம். நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் குடும்பம் மூலமாகவும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு வருமானம் இரட்டிப்பாக வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் விளக்கப்பொழுது. புதிய முயற்சி சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ் கொடுக்கும். சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ புதிய முயற்சிகள் பார்த்திங்கன்னா யாருக்கும் கேரண்டி கையெழுத்து எதுவும் போட வேண்டாம். சரி, நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்க வேண்டாம். மற்றபடி நீங்கள் உங்களுக்காக செய்யக்கூடிய செயல்கள் அது ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். மறைமுக வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கூட கொடுத்துருக்கலாம். பேங்க்கில் ஒரு அமௌண்ட் எஃப்டிஓ ஒரு டெபாசிட் என்ன பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு முதியோர் தொகை உங்களுக்கு கிடைக்கிறதான வாய்ப்புகள் உண்டு. இன்சூரன்ஸ் போட்டிருந்தால் அது வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் கையில் கிடைக்க பொழுது நீங்கள் எதிர்பாராத ஒரு அமௌண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி உங்களுக்கு காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு வண்டி வாகனம் எதுனா வாங்குறதா இருந்தால் புதிய வீடாகவே வாங்கலாம், இல்லை புதிய நிலமாக வாங்கிட்டு நீங்கள் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் புதிய வாகனங்கள் சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். தாயாரின் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஸோ கொழுப்பு சார்ந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அப்போ செக் பண்ணிக்கிறது நல்லது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு சிறு ஏதாவது சின்னதாக ஒரு டிசீஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த காலநிலை மாற்றம் ஏற்படுதில்ல, அதனால் ஸோ அவுட் சைடு ஃபுட்டெல்லாம் தவிர்த்துட்டு வீட்டில் சமைக்கக்கூடிய உணவு உண்ணும் பொழுது அவங்களும் நல்லாவே இருப்பாங்க, நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும். அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சிறிய இழுபறி இருக்கும், நடக்காமல் போகாது. உங்களுக்கான சப்போர்ட் கிடைக்கும். கொஞ்சம் டிலே ஆகிட்டு அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் விளக்குதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வரன்
திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்கள் நண்பர்கள் யாருன்னு பார்த்தா புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். ரொம்ப நாள் கழித்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக இங்கே கூட்டு போகிறதா இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ நண்பர்களுக்காக சிறிய விரயங்கள் செய்யக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் விலகப் போகிறது. இல்லைனா உங்களோட வாழ்க்கை துணைக்கு நீங்கள் ஏதாவது கிஃப்டாகவோ இல்லை ஏதாவது விஷயங்கள் அவங்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு மருத்துவ செலவாக கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது கிஃப்டாக கொடுக்கறது நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, இல்லைனா அது ஒரு விரயமாகக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இல்லை அறுவை சிகிச்சைக்கான விஷயங்கள் ஏதாவது இருக்குது, தீராத கடன் பிரச்சனைகள் இருக்கீங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ தீரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. நீங்கள் தலையிட்டு நான் அதை முடிச்சிருவேன்னா அந்த விஷயத்தை முடிச்சிருவீங்க. ஏன்னா அதுக்கான பிரபஞ்சங்கள் உங்களுக்கான விஷயத்தை எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க ரெடியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் தந்தையார் சார்ந்த விஷயங்களில் தந்தைக்கு ஏதாவது ஒரு சில உதவிகள் தேவைப்படலாம், சரிங்களா? பண உதவியோ மருத்துவ உதவி ஏதாவது தேவைப்படணும், அதுக்கான விஷயங்களுக்கு உங்களை நாடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா குருக்களின் ஆசீர்வாதங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், கோயில் குளங்கள், சரிங்களா, அங்கேருந்து உங்களுக்கு அழைப்பு வரலாம். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் பங்கு கொள்வதற்கு அழைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் மிகவும் சிறப்பானதாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். மேலும் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதனா பண்ணுறதா இருந்தால் இந்த காலகட்டத்தில் பண்ணலாம், தாராளமாக செய்யலாம். குழந்தைகளின் பேரில் நீங்கள் ஏதாவது டெபாசிட் பண்ணுறது, ஸோ லேண்ட் வாங்குறது, இது போல் விஷயங்களை உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் சொல்லலாம். உங்களுக்கான மிக பெரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனங்களுக்கு உதவி செய்வதும் குழந்தைகளை அன்பாக பார்த்துக்கணும், சரிங்களா? அப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான சில விஷயங்களாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கை மிக சிறப்பாக இந்த பங்குனி மாதத்தில் அமையும். நன்றி.